வணக்கம் மக்களே, கொடைக்கானல்லேருந்து தமிழ் ரோஜா. இன்றைக்கி கொடைக்கானலில் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ரொம்ப குறைஞ்சிருக்கு. குளிர் ஜாஸ்தியாக இருக்கா, எப்போவுமே கம்பளிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, ஸ்வெட்டர் போட்ட மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நம்மளை பொதுவாக எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவமானப்படுத்துவாங்க. அவமானப்படுத்துறது ஒரு சந்தோஷமான விஷயமா நினச்சி அவங்க பண்ணுவாங்க. அப்படி ஒன்று நடந்தது என்னோடய வாழ்க்கையில். எப்படின்னா பிச்சைக்காரி அப்படின்னு சொல்லி. எப்படின்னா 2013 என் கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணுக்கு காது குத்துக்கு போயாச்சு. அங்கே போய் சாப்பிட்டோம். சாப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் பக்கத்துலேயே மொய் எழுதுகிற இடமும் இருந்துச்சு. போயாச்சு, மொய் எழுதுறதுக்கு போய் நிற்கிறோம். அப்போ கூட வேலை பார்க்குற இன்னொரு அண்ணன், சாப்பிட்டுட்டல இங்கேயே நிற்கிற அப்படின்னு கேட்டார். எனக்கு புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு புரியல, ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னு எப்படி கேட்குறீங்க அப்படின்னு. எப்படி ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலே அந்த அண்ணே அதையே சொல்லிகிட்டு இருந்திருப்பார். எனக்கு புரியல. நானும் கேட்குறேன், திருப்பி என்னோடய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா, ஏன்னு அப்படி சொல்கிறீங்க, எனக்கு புரியல, ஏன் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் மொய் எழுதுகிறவங்களாம் வித்தியாசமாக பார்த்தாங்க. லேடிஸ் தான் உட்காந்துருக்காங்க, வித்தியாசமாக பார்த்தாங்க. சரின்னு மொய் எழுதி முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்போது அந்த விஷயம் ஏன் நடந்துச்சு, அந்த அண்ணன் ஏன் அப்படி கேட்டார், அந்த இடத்துல அந்த லேடிஸ்லாம் ஏன் அப்படி பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப புரியவே இல்லை. நானும் அது புரியாதனால ரொம்ப யோசித்து ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த விஷயமே புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, சோறு திங்க தானே சோறு தின்னுட்டு போக வேண்டியதுன்னா மொய் எழுதுகிற இடத்துல உனக்கு என்ன வேலை? அப்போது நம்ம சோத்துக்காக வந்த மாதிரியும் நம்ம பிச்சைக்காரங்க மாதிரியும் அந்த அண்ணனோட எண்ணம். அப்போது என்னை எப்படி அவமானப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் நானும் எங்கள் வீட்டுக்காரும் எப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறது உண்டு. அப்படி தான் நினப்போம். அதனால் அது எங்கள் வீட்டுக்காருக்கும் புரியல. நானாச்சும் சில நேரம் யோசிப்பேன், சரி இவங்க இப்படி தான் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் அவங்க வளர்ந்த விதம் அப்படி, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு அவருக்கும் புரியல, எனக்கும் புரியல. அப்படி ஒரு குமுட்டியாக இருந்தாச்சு. அப்போது எனக்கு அது புரிஞ்சப்போ என் கூட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தி என் கூட வேலை பார்க்குறா. அவர்கிட்ட கேட்குறேன், என்னை எப்படின்னு தானே அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னோடனே அந்த பிள்ளைக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்க்கா நீங்கள் இப்படி இருக்கீங்க, இது கூட புரியாமல் இருக்கீங்க அப்படின்னோடனே எனக்கு அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த டைமில் புரியல பாருங்களேன், அப்போ நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு. அப்போது நீ பிச்சைக்காரி அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தியிருக்காங்க. எங்கள் அம்மா எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா, யாராவது உன்னை அடித்தா நீ அடிச்சிட்டு வா, அடித்தாதான். அடுத்து இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும்னு அவங்க சொல்லித்தரல. ஆனால் கண்டிப்பாக இப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எப்படி நான் யோசித்தேன் அப்படின்னா, நான் எல்லோரும் நல்லவங்க தானே, நம்மளை என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பொதுவான மனப்பான்மையில் இருந்ததுனால அந்த அண்ணே சொன்னதே எனக்கு புரியல. அது புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மனசே தாங்கலை. அது அப்போலேருந்து எனக்கு அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் வருஷம் அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ அதோட மனக்குமுறல் இன்னுமே மனக்குமுறலாகவே இருக்குது. அப்போ அந்த அண்ணே என்னை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இவன் எங்கள் வீட்டு பொடியன், அவனுக்கு பேரே வைக்கல, அடுத்த வீட்டுக்கு கொடுக்க போகிறோம்ல அப்படின்னு சொல்லி வச்சு இவன் பொடியன் மட்டும் கூப்பிட்டு இவனுக்கு பேரே வைக்கல. ஆனால் ரொம்ப செல்லம் கொஞ்சமாக கடிச்சு வைப்பான், நல்லா கடிச்சு வைப்பான், சேட்டக்காரி. அந்த அண்ணன் இப்படி மறைமுகமாக பிச்சைக்காரின்னு சொல்லி அவமானப்படுத்தினாரா. ஆனால் அந்த அண்ணன் இன்னமுமே மாறலை. யாரையாவது அவமானப்படுத்துறது, தரக்குறைவாக பேசுகிறாரோ இல்லையோ, தரம் அப்படியே மட்டம் தட்டி பேசுகிறது, அந்த பழக்கம் இன்னுமே மாறலை. இத்தனை வருஷம் ஆச்சு. நாம் தான் பெரிய ஆள், நம்மளுக்கு தான் அறிவு ஜாஸ்தி, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ள ஆள். ஆனால் வெளியில் நமக்கு தானே தெரியும், வெளியிலேருந்து பார்க்குறோம், நமக்கு தானே தெரியும் அவங்க யார் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அடுத்தவங்களை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி நாம் யார், நமக்கு மூளை எவ்வளோ வேலை பார்க்கும், நம்ம அறிவாளியாக இல்லையா, நம்ம தோற்றம் என்ன, எல்லாத்தையுமே யோசித்து அப்புறமா அவமானப்படுத்தணும். இல்லை, உங்களை யாராவது அப்படி படுத்திருக்காங்களா? உங்களை யாராவது அப்படி அவமானப்படுத்தியிருந்தாங்க, எங்கேயும் சொல்ல முடியல அப்படின்னா டெக்ஸ்ட்டில் தட்டி விடுங்க, கமெண்டில் பார்ப்போம். இந்த விஷயத்தில் ஹைலைட் என்ன அப்படின்னா, நான் 500 ரூபா எழுதினேன், அந்த அண்ணன் 100 ரூபா தான் எழுதினார். அப்போ இதில் யார் பிச்சைக்காரங்க, நீங்கள் சொல்லுங்கள்.